சங்கீதம் 103 17ஆம் வசனம் 18ஆம் வசனம், இந்த 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைவாய் இருக்கிறவர்கள் மேலே உள்ளது அப்படின்றார். கிருபையை பற்றி பேசுறாரு. கிருபை யாருக்கு கிடைக்கும், யார் மேல கிருபை தங்கும், கிருபையை யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்றத பற்றி பேசுறாரு. அதுக்கு 17ஆம் வசனத்துல ஒரு ஆன்சர் வச்சிருக்கிறார், பதில் வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க மேலதான் கிருபை வரும் அப்படின்றாரு இல்லையா? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு மேல கர்த்தருடைய கிருபை உள்ளது என்றார். அப்போ கிருபை நல்லா கேட்கணும், யாருக்கு அது பவரா வேலை செய்யுதுன்னா கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். கர்த்தரை பார்த்த ஒரு நடுக்கம் இருக்குது, அந்த மனுஷனுக்கு தான் கிருபை வேலை செய்யும். இப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன, அதை இங்க ஆழமா விளக்குறாரு. அத 18ஆம் வசனத்துல போடுறாரு. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அப்படின்றார். கர்த்தருடைய உடன்படிக்கையை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவங்க மேல கர்த்தருடைய கிருபை இருக்குதுன்றார். கிருபனை என்னது உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்க அக்கிரமத்தை எல்லாம் அது நீக்கிறோம், உங்க நோய்களெல்லாம் நீக்கிறோம், உங்க தரித்திரமெல்லாம் போய்க்கிறோம், உங்களை பூமியினுடைய கீழிருந்து எடுத்து வானங்களுக்கு மேலாக வைக்கிறதுக்கு பேர் தான் கிருபை. எந்த நோயும் கிருபை கிட்ட நிக்காது, எந்த பிசாசும் கிருபை கிட்ட நிக்காது, எந்த தரித்திரமும் கிருபை கிட்ட நிக்காது, எந்த அக்கிரமமான குணமும் கிருபை கிட்ட நிக்காது. கிருபை வரும்போது நம்முடைய மொத்த வாழ்க்கை, டோட்டல் லைஃபும் நல்ல ஒரு முறைக்கு சேஞ்ச் ஆயிரும். இதுதான் கிருபை. இந்த கிருபை பயந்தவங்களுக்கு கிடைக்குது. பயம்னா என்ன? 2 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அவருடைய உடன்படிக்கையே கை கொள்ளும் மேல உள்ளது. உடன்படிக்கைன்னா என்ன? அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா, நாம கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு நிற்பதும், கர்த்தர் நமக்காக முழு இருதயத்தோடு நிற்பதுக்கும் பேர் தான் உடன்படிக்கை. ஒரு உடன்படிக்கையில பங்கு இதுதான். நாம அவருக்காக நிற்கணும், அவரு நமக்காக நிற்கணும். இதனால என்ன செய்யுதுன்னா, தேவனுடைய கிருபை நம்மளுக்கு வேலை செய்யும். இந்த தேவனுடைய கிருபையில, அந்த உடன்படிக்கையில தேவன் நம்மளுக்கு தர நினைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் மனுஷனுடன் செய்யும் உடன்படிக்கையில் என்ன இருக்கிறது, என்ன தர விரும்புறாரு அப்படின்னா, ஏசாயா 54:10 சமாதானத்தின் உடன்படிக்கை அப்படின்னு இருக்குது. எசேக்கியேல் 34:25 சமாதானத்தின் உடன்படிக்கை இருக்குது. ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை தேவன் உங்களோட பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்க குடும்பத்துக்கு பீஸ், சமாதானம். நீங்க கர்த்தரோடு கூட ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னு அவருடைய கிருபை உங்களுக்கு என்னத்தை கொண்டு வருதுன்னு, சமாதானம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குடும்பங்கள்ல சமாதானம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் குழப்பம், எப்ப பார்த்தாலும் சண்டை. முக்கியமா குடும்பங்கள்ல எப்போ சமாதான குலைச்சல் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய திருமண வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட் அத்து போய் சோர்ந்து போய்கிற காலத்துல குழப்பங்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ என்னோட கூட உடன்படிக்கையில கரெக்டா இருந்தா என்னுடைய உடன்படிக்கையில இருக்கிற சமாதானத்தை நான் உனக்கு வைப்பேன்றேன். உன் குடும்பம் நல்ல சமாதானமா போ, பிரச்சனையே இருக்காது இல்லையா அப்படின்றார். அப்ப முதல் உடன்படிக்கையில என்ன இருக்குதுன்னா சமாதானம் இருக்கு. 2 தானியேல் 11:10 சொல்லுது, பரிசுத்த உடன்படிக்கை, பரிசுத்த உடன்பாடு. அதாவது தெய்வம் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கையில இருக்கும்போது உங்க வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஒரு பரிசுத்தம் தான் உங்களுக்கு காணப்படும். உங்களுக்கு பரிசுத்தம் நல்லா பிடிக்கும். நீங்க பரிசுத்தத்தை பார்த்தே இயங்குவீங்க. எங்கெல்லாம் பரிசுத்தம் இருக்குதோ அங்கெல்லாம் இங்க போக ஆரம்பிங்க, பாவத்தை வெறுக்க ஆரம்பிங்க. இதான் பரிசுத்த உடன்படிக்கை. 2வது உடன்படிக்கை. நீங்க மட்டும் இல்ல, உங்க கணவன் அப்படித்தான் இருப்பாரு, உங்க மனைவி அப்படித்தான் இருக்கும், உங்க பிள்ளைங்களும் அப்படித்தான் இருக்கும். பரிசுத்த உடன்படிக்கை. அப்ப நான் சொல்றேன், இது எவ்வளவு அற்புத விதமான ஒரு உடன்படிக்கை பாருங்களேன்.
சமாதானமும் பரிசுத்தமும் தேவன் தருகிற மாபெரும் சொத்து. இது நம்ம குடும்பத்துல இருந்து எப்படி இருக்கும்? 3வது உடன்படிக்கை, தேவன் தர்ற உடன்படிக்கிற 3வது பாயிண்ட் 2 நாளாகமம் 13:5 சொல்லுது, ராஜ்யத்தை தரும் உடன்படிக்கை. அதாவது தெய்வத்தோடு கூட நம்ம கரெக்டா இருந்தா ராஜ்யமும் நமக்கு சொந்தமாகும். சின்ன சின்ன பொருளாதார ஏமாத்திரம், நாம செய்யற வேலை ஏமாத்திரம், எல்லாவற்றையும் சக்சஸ் தேவன் மாற்றி தரும். அவர் சொல்றாரு, ராஜ்யத்தை தரும் உடன்படிக்கை. ராஜ்யத்துக்குள்ள எந்த அதிகாரத்தை நமக்கு கற்று தருவாரு. நம்ம சந்ததிகளை ராஜாக்களா மாத்திரும், பெரிய பெரிய அதிகாரிகளாக மாத்திருவாருன்றாரு. இப்படி கர்த்தருடைய உடன்படிக்கையில முக்கியமா இந்த 3 வேறச்சு. நாம தேவனிடத்துல உடன்படிக்கை பண்றோம்ல, உடன்படிக்கைன்றது என்னதுன்னா 2 பேரும் சேர்றது தான். ஒரு பக்கம் கர்த்தர், ஒரு பக்கம் நம்ம. இந்த 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க பாருங்க. இதுக்கு பேர் தான் உடன்படிக்கை இல்லையா? உடன்பாடு பண்றாங்க இல்லையா? அப்ப கர்த்தருடைய உடன்படிக்கையில சமாதானம், பரிசுத்தம், ராஜ்யத்தை தருகிற அந்த பெரிய வல்லம் வருது. நம்ம உடன்படிக்கையில என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு, நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது உடன்படிக்கையில என்ன இருக்க வேண்டும்னு, கர்த்தர் தான் தெய்வம் என்கிற உறுதியான உடன்பாடு. நான் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணும்போது கர்த்தர் தான் என் தெய்வம். இது இந்த உடன்படிக்கை நிறைய புஸ்தகத்துல நிறைய எழுதியிருக்கிறாங்க. அதுக்குதான் வசனமே எடுக்கிறேன். நீங்க பைபிளை படிச்சா மோசையா இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், கிதியோனா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருமே தேவனோடு உடன்படிக்கை பண்ணாங்க. அந்த உடன்படிக்கையில என்ன இருந்துச்சுன்னா, முடிவு பருந்தியும் மரண பருந்தியும் நீர் தான் எனக்கு தெய்வம். இதை தவிர நான் எதுக்கு முன்னாடியும், எந்த நாமத்துக்கு முன்னாடி, எந்த ஆவிக்கு முன்னாடி நான் போக மாட்டேன்றத ஒரு ஒப்பந்தத்துக்கு பேர் தான் உடன்படிக்கை. அப்போ இந்த ஒரு ஒப்பந்தம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, எந்த ஆவிகளுக்கு பின்னாடி, எந்த நாமத்துக்கு பின்னாடி, எந்த மனுஷனுக்கு பின்னாடி, எந்த தெய்வத்துக்கு பின்னாடி நீ ஒருபோதும் உமை விட்டு போவதில்லை அப்படின்ற ஒரு முடிவான ஆழமான ஒரு ஒப்பந்தம். இப்ப தேவன்ட்டு இருக்கிற அந்த சமாதானம், தேவத்திட்டு இருக்கிற பரிசுத்தம், தேவத்திட்டு இருக்கிற நன்மைகள், ராஜ்யம், இதெல்லாம் உங்களை நிரப்பி வந்துருது. ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. தெய்வம் ஒரு மனுஷனுக்கு கிருபையை கொடுக்குது. கிருபையில தான் சமாதானம், பரிசுத்தம்லாம் வருதுங்களா. கொடுக்கும்போது நம்ம நிறைய நேரத்துல யோசிக்கிறது உண்டு இல்லையா? வேலை செஞ்சா கிடைக்காதா அப்படிலாம் உண்டு பாருங்க. வேலை செஞ்சாலும் கிடைக்கணும் இல்லை, சொல்ல கொஞ்சம் எடுக்கலாமே தவிர நம்ம எதிர்பார்க்கிற பலன் வேலை தராது. அப்ப நம்ம எதிர்பார்க்கிற பலன்கள் எல்லாம் எப்படி வருதுன்னா, இப்போ ஒரு வேலையை கொண்டு ஒரு 50,000 சம்பாதிச்சிடலாம், ஆனா சமாதானத்தை சம்பாதிக்க முடியாது. ஒரு வேலையை கொண்டு 1 லட்சம் சம்பாதிச்சிடலாம், ஆனா பரிசுத்தத்தை சம்பாதிக்க முடியாது. வேலையை கொண்டு ஏதாவது கொஞ்சம் பண்ணிக்கலாம், என் சுகத்தை நான் பெற முடியாது இல்லையா? ஆபரேஷன் பண்ணுவீங்க, நோய் கடைசி வரைக்கும் உங்களோட பயணம் செய்யும். எந்த ஆபரேஷனும் பூரண சுகம் தராது. அப்போ இதெல்லாம் யார்கிட்ட இருக்குதுன்னா கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. சுகம், பலன், ஐஸ்வர்யம், பரிசுத்தம், சமாதானம் எல்லாம் கர்த்தர்கிட்ட இருக்குது. நீங்க அவர்கிட்ட ஸ்ட்ராங்கா போய் ஒட்டிக்கிட்டீங்கன்னா இப்போ அவருடையதெல்லாம் உங்களுடையதான் மாறிடுது. இதுதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை பண்ணும்போது இது முக்கியமான பங்கு. உடன்படிக்கை பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் கர்த்தர், ஒரு பக்கம் மனுஷன். இப்படி உடன்படிக்கை 2 பண்ணும்போது இந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர்னு ஒரு வைக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல உடன்படிக்கை பெட்டின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க இல்லையா? புதிய ஏற்பாட்டு காலத்துல அது இயேசு கிறிஸ்துவாய் மாறி இருக்குது. உடன்படிக்கை பண்ணும்போது உடன்படிக்கை பண்ணுற இயேசு கிறிஸ்து நடுசுல கொண்டு வரும் இல்லையா? எதுக்கு இந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தரை கொண்டு வராங்கன்னா, மனுஷனுக்கு நேர போக முடியாது இல்லையா? மனுஷன் நிறைய பாவம் செய்யும்போது குற்ற உணர்வு வரும். அதுக்குதான் நிறைய பேர் மரியாதை பிடிச்சிக்கிட்டாங்க, சீசர்ல பிடிச்சிடுறாங்க. இப்போ அமெரிக்காவில இருந்து போப்படலாம் சொல்லியாச்சு, மரியாலாம் கடவுள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பிரகடனப்படுத்தியாச்சு. உங்களுக்கு தெரியுமா? மரியா இதைத்தான் பல வருஷமா சொல்லிட்டு வரேன். நான் சொன்ன யாரும் கேட்கறது கிடையாது. டொனால்ட் ட்ரம்ப் சொன்னா கேட்கறாங்க. இப்படியும் தெய்வத்தோடு பேசுறதுக்கு ஒரு மத்தியஸ்தனை மனுஷன் தேடுறான். ஏன் தேடுறான்னா, அவனுக்குள்ள குற்ற உணர்வு. நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சு எப்படி கடவுள்கிட்ட வாங்க முடியும்? நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம்ல, அதனால புனிதமான மரியா வழியா போகலாம், புதிய மூலம் சீசர் வழியா போகலாம் அப்படின்னு சொல்றான் இல்லையா? ஒரு குற்றம் இருக்குது, குற்றம் அவனுக்குள்ள இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது, நம்ம கடவுள்கிட்ட வாங்கவே முடியாது ஃபீல் வருது. அப்போ இப்போ மத்தியஸ்தரை தேடுறாங்க. அதுக்குதான் மாதாவை பல வருஷமா வச்சிருந்தாங்க இல்லையா, கெட்டு போறதுக்கு. இங்க சொல்றாரு, மத்தியஸ்தர் உடன்படிக்கை மட்டும்தான். உடன்படிக்கை பெட்டி மட்டும்தான் மத்தியஸ்தர். அந்த உடன்படிக்கை பெட்டி புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவா இருக்குது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீங்க கர்த்தரோடு கூட சேரும்போது இந்த உடன்படிக்கை எப்படி வேலை செய்ய சொல்ற பாருங்களேன். இயேசு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் பாதி மனுஷன், பாதி கடவுள்.
பாதி மாம்சம் பாதி கடவுள் இல்லையா? மாம்சத்துல வந்ததுனால நம்மை போல மாம்சத்துல இருக்கிறாரு. ஆவியான தேவன் ஆவியா இருக்கிறாரு. மாம்சத்துல வந்தாலும் மாம்சம் இருக்குது. அவர்ட்ட ஆவி இருக்குது, மாம்சம் இருக்குது. ஒரு பக்கம் மாம்சம், ஒரு பக்கம் கடவுள் தான் இருக்கிறாரு. இப்ப எப்படின்னா, நாம நல்லது செஞ்சுட்டோம் வைங்களேன், இல்லையா? நான் நன்மை இந்த உடன்படிக்கையில கர்த்தரோடு கூட இயேசு கிறிஸ்துவோட உடன்படிக்கை பண்ணிட்டேன். இப்ப நான் நன்மை செஞ்சுட்டேன் இல்லையா? நான் நன்மை செஞ்சுட்டோம்னா, இந்த இயேசு கிறிஸ்து பிதாவுடைய கரத்தை பிடிச்சி எனக்காக வாங்கி தரும். இது அந்த மத்தியஸ்தருடைய வேலை. என் வேலை நான் கரெக்டா பண்ணிட்டேன்னா, என் மத்தியஸ்தன் சும்மா இருக்க மாட்டார். என் வேலைக்கு ஏத்த கூலி அவரு வாங்கி தருவார். இப்படி இருக்குது. நான் இப்ப பாவம் செஞ்சுட்டேன் வைங்களேன், நான் பாவம் செஞ்சுக்கிட்டு நான் தேவத்திட்ட வாங்கினா, தேவத்தோடு கூட இருக்கிற மத்தியஸ்தர், கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து கடவுள்கிட்ட சொல்லிடும், கொடுக்கவே கொடுக்காதே. ஏன்னா மத்தியஸ்தர் நீதிமான், பரிசுத்தர். நான் இங்க என்ன செய்யறனோ அதை அப்படியே எடுத்து என்னுடைய மாம்சமா இருக்கிற இயேசு கிறிஸ்து, நான் பாவமா இருந்தா தேவத்திட்ட தரக்கூடாது என்றும், நான் பரிசுத்தமா இருந்தா தேவத்தில கொடுக்க வேண்டும் என்று அது எனக்காக பிரார்த்தனை பண்ணுகிறது, செபிக்குது. அப்புறம் நல்லா கேளுங்க, உங்களுக்கு ஒரு தேவத்தோடு உடன்படிக்கை பண்ணும்போது நீங்க என்னதான் ஃப்ராடா இருந்தாலும் நீங்க மத்தியஸ்தர் வழியா போறதுனால அந்த மத்தியஸ்தர் உங்களுக்காக எந்த காலத்திலையும் பேசாது. இந்த விஷயத்தை பாருங்களேன், இயேசுட்ட மாம்சம் இருக்குது, ஆவி இருக்குது. இந்த மாம்சமான இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட இருக்கிற ஆவியோடு கனெக்ட் பண்ணி இந்த ஆவி தான் தேவத்திட்ட போகுது. இப்போ இயேசு கிறிஸ்து நீங்க எல்லா குற்றம் செஞ்சுக்கிட்டு நீங்க என்னதான் ஜெபம் பண்ணுங்க, எவ்வளவு வேணாலும் மண்டாடுங்க, போகாது. ஏன்னா உங்களை போல மாம்சத்துல வந்த தெய்வம் இந்த மாம்சத்துல இருந்து பூமியில பரிசுத்தமா ஜெயிச்சிருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பூமியில பரிசுத்தமா வாழ்ந்து ஜெயிக்க முடியும். அப்போ நீங்க சொல்லலாம், என்னால முடியாதுன்னு, அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும் போது, இயேசு தனக்குள்ளாக கிரகிக்கும், இந்த மாம்சத்துல நான் சரியா இருந்தேனே, ஏன் இவங்களுக்கு மாம்சமா இருந்து சரியா இருக்க முடியல? அவர் சொல்லுவாரு, நான் நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் நிறைவேறிட்டேன். இது 2வாவது நிறைவேற்ற வேண்டாமா? ஒரு வாக்குவாதம் இயேசுக்குள்ளாவே நடக்கும். நம்ம செய்யற எல்லா நன்மைக்கும் தீமைக்கும் இயேசு தனக்குள்ளாக ஒரு வாக்குவாதத்தை பண்ணி, இந்த வாக்குவாதத்தின முடிவுல தான் தன்னிடத்துல இருக்கிற ஆவியோடு கூட பிதாட்ட கனெக்ட்ல போகுது. அவன் உடன்படிக்கை நீங்க பண்ணிட்டீங்க. எப்படி பண்றீங்க? கர்த்தர் தான் தேவங்கிறதுல உடன்படிக்கை பண்ணிட்டீங்க. இப்ப அந்த உடன்படிக்கையில நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கிற வரைக்கும் உங்க உடன்படிக்கையில இருக்கிற மத்தியஸ்தரே உங்களுக்காக எல்லாவற்றையும் வாங்கி தந்துருவார். நீங்க பெருசா இந்த சத்தியம் தெரியாத மனுஷன் தோல்வியை பற்றி பேசிட்டு இருப்பான். எனக்கு நடக்கையில என்னன்னா, நான் சொல்லுவேன், இயேசு நடக்க விடலன்னு சொல்லுவேன். எனக்கு நடக்குதுன்னா இயேசு எனக்கு நடக்கிறது வழி வகுக்குன்னு சொல்லுவேன். கிருபை எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்கள் பண்ணின உடன்படிக்கையில ஸ்ட்ராங்கா இருந்தா கிருபை உங்களுக்கு வேலை செய்கிறது. மனுஷனுக்கு மயங்கிறாதீங்க. நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. அவன் எப்படியாவது நம்மளை இங்கிருந்து எடுக்கதான் செய்வான். அவன் படிச்ச சத்தியம் அவனுக்கு எடுத்துட்டு. நான் எப்பவுமே சொல்லுவேன், கெட்டு போனோடைய சத்தியம் கேட்கக்கூடாது, கெட்டு போன மனுஷனோட சத்தியம் கேட்கக்கூடாது. அடுத்து நீ தான், நீ கேட்கக்கூடாது. நான்லாம் கேட்க மாட்டேன். கெட்டு போன மனுஷனோட சத்தியம் கேட்கவே மாட்டேன். நீ ஆண்டவனா இரு, கெட்ட ஆண்டவனா இருந்தா எனக்கு வேண்டாம் கேட்க மாட்டேன். என் வாழ்க்கையில பார்த்தா நிறைய விஷயத்த நான் அப்படியே தூக்கி வெளியே போட்டு, எங்க அம்மாலாம் சொல்லுவோம், அங்க கல்யாணம் கட்ட கூட இங்க தூக்கி வெளியே போட்டுருவேன். எனக்கு நிறைய பேர் உபதேசம் பண்ணுவாங்க, தூக்கி வெளியே போட்டுருவேன். கெட்டு போயிட்டு இங்க வந்து பேசக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரியும், நான் தெய்வத்தோடு ஒப்புரவாகி இருக்கிறேன். அந்த ஒப்புரவாகுதலை பிரிப்பதற்கு எவ்வளவு பெரிய சக்தி வந்தாலும் நான் கேள்வி கேட்கவே மாட்டேன். பேசினாலும் கேட்க மாட்டேன், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், வெளியே போயிடுவேன் நான். ஏன்னா நான் சக்சஸ் ஆகணும்னா எனக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறாரு. அவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ அதன்படி தான் நான் வாழாதேன். நான் அவர் எப்படி பிதாவிட்ட ஜெபம் பண்றாரு, எப்படி வாங்கி தர்றாருன்னு அவர் எனக்கு ஒரு கோட்பாடு கொடுத்திருக்கிறாரு. அந்த கோட்பாட்டுல நிற்கும் போது தான் எனக்கு கிடைக்கிறது. எல்லாரும் ஈஸியா பேசுவாங்க. நான் சொல்றேன், மாம்சமா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும், உன்கிட்ட கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் வருவான். நல்லா புரிஞ்சுக்கணும். உன்கிட்ட கொஞ்சம் காசு கை ஸ்ட்ராங்கா இருந்தா ஆள் வரும். மாம்சம் கொஞ்சம் அழகா இருந்தா 4 பேர் பார்ப்பான். மாம்சமும் காசும் கரைஞ்சிட்டுன்னா ஒரு பேர் வர மாட்டான். பெனிகின் ஒரு பிரசங்கத்தில் சொல்றாரு, உன் சோல்டரை நம்பாத. Do not believe your shoulder. இதை நம்பாத. இது பென இருக்கிற வரைக்கும் தான் தூக்கும். உன் சோல்டரே நீ நம்ப கூடாது. அது கொஞ்ச நாள் தான். ஒவ்வொருவ நம்பவே கூடாது. கர்த்தரே சொல்லிருக்கிறார், பிரிவினை உண்டாக்குன்றிருக்கிறார். தகப்பனுக்கும் தாயும் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும்
எல்லாருக்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாயிருன்றாரு. ஏன்னா ஒருத்தனுக்கு நல்லது தோணும் போது இன்னொரு ஆளை விட்டு போயிடுவான், இன்னொருத்தருக்கு நல்லது தோணும் போது இன்னொருத்தனை விட்டு போயிடுவான். அதனால யாரையும் நம்பாத, இயேசுடைய போதனை நம்புன்றாரு. அத நம்பிக்கை அது கண்டிப்பா இயேசு சொல்றாருன்னு மேட்ரு இருக்குது. ஏன்னா பிதாவிடத்துல ஏறி போனது அவர் ஒருவர் தான், அங்க இருக்கிறது அவர் ஒருவர் தான். அவர் சொல்றாரு, நான் சொல்றத நம்பு, கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். இதுக்கு பயப்படுங்கன்றார். கர்த்தருக்கு பயந்தோர் மேல கிருபை கிடைக்குன்னு சொல்றாரு. முதல்ல உடன்படிக்கைக்கு பயப்படுங்க. ஆண்டவரோடு நான் உடன்படிக்கப்பட்டிருக்கிறேன், அவர் ரத்தத்தை வாங்கி புசிக்கிறேன், அவரோட மாம்சத்தை நான் பருகிறேன். அதை எடுத்துக்கிட்டு நான் மாம்சமானவனுக்கு இருதயத்தை கொடுத்து நான் கெட்டு போயிடக்கூடாது. இந்த ரத்தத்தை ஏன் பருகிறோம்? இயேசு கிறிஸ்து ரத்தம் மாம்சம் ஏன் பருகிறோம்? உடன்படிக்கின் ரத்தம், உடன்படிக்கின் மாம்சம் சொன்னார். ஏன் புதிய உடன்படிக்கிற ரத்தத்தை மாம்சம் பருகிறோம்னா, இனி எந்த மனுஷனோடும் எனக்கு உடன்படிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஆமென். என் மாம்சமானவருக்கு யாவரோடும் எனக்கு உடன்படிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஒரிஜினல் சத்தியம் என்னதுன்னா, இயேசு உங்களை அவரை விட்டுட்டு எந்த பாவத்துக்கிட்ட, எந்த நாமத்துக்கிட்ட, எந்த ஆவிக்கிட்ட போக கூடாதுன்னு சொல்லுவாரு. அதான் சத்தியம். மனுஷன் பேசுறதுனால எடுத்து சத்தியம் சொல்லக்கூடாது. நான் பாடுறதுனால சத்தியமாகாது, 4 பேர் இசை அடிக்கிறனால சத்தியமாகாது. எது சத்தியம்? அவருடைய மாம்சத்தை பருகிட்டு அந்நிய நாமங்களுடைய ஆகாரத்தில் போய் நிக்கிறனே, அதான் பிரச்சனை. அவர் ரத்தத்தை பருகிட்டு வேற இடத்துல போய் நிக்கிறனே, அதான் பிரச்சனை. இந்த ஒரு பயம் உள்ள, இயேசு கிறிஸ்துவோட மாம்சத்தை எடுத்துட்டு, இயேசுடைய ரத்தத்தை எடுத்துட்டு இனி எந்த ஒரு அந்நிய புத்திரனுடைய காரியத்துல போய் நிக்க கூடாதுங்கிறதோ அந்த பயம். கர்த்தர் எனக்கு என்னைய தண்டிப்பாருங்கிறது கர்த்தருடைய குவாலிட்டி கிடையாது. கர்த்தர் என்னை கைவிட்டு விடுவாருங்கிற ஒரு பயம் வேணும். ஐயோ, என்னை கர்த்தர் கைவிட்டுருமே, ஒரு பயம் வேணும். கொஞ்சம் பேர் கொஞ்சம் சம்பளம் இருந்தா போதும், அவங்க சொல்றதுதான் சத்தியம். கொஞ்சம் பேர் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சைக்கு போனா போதும், அவங்க சொல்றதான் சத்தியம். கொஞ்சம் பேர் கொஞ்சம் நகை கலட்டிட்டு இருக்காங்க, அவங்க சொல்றதான் சத்தியம். சில பேர் வெள்ளையை போட்டு அவங்க சொல்றதான் சத்தியம். கர்த்தருக்கான வைராக்கியம் எவன் பாராட்டுறானோ அவன்கிட்ட தான் சத்தியம் கேட்கணும். அவன் தான் சத்தியத்தில் நிற்பான். அடுத்தது 5 பாயிண்ட் சொல்றேன். 2வது, அந்த பிரமாணத்துல 2 பிரமாணம் கொடுத்தாரு இல்லையா? கிருபை ஒரு மனுஷனுக்கு வேணும்னா அவரோட உடன்படிக்கையில நிக்கணும். என் பிள்ளை மேல தேவனுடைய உடன்படிக்கை கிருபை வேணும்னா நான் தேவன்கிட்ட நிக்கணும். என் மனைவிக்கு தேவனுடைய கிருபை வேணும்னா நான் தேவன்கிட்ட நிக்கணும் இல்லையா? அந்த உடன்படிக்கையில பங்குலம்னா நிக்கணும். அடுத்து சொல்றாரு 18ல, அடுத்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர் மேலே உள்ளது. அவர் சொல்றாரு, சில பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா, சில பேர், இந்த வார்த்தை பாருங்க, சில பேர் எப்பவும் கர்த்தருடைய கட்டளையில, இயேசு கிறிஸ்துவோட கட்டளையிலே தான் நிற்பாங்க. அப்படி விக்ரம் அப்படி போகும்போது, விக்ரமா அது பாவம், பக்கத்துல போகக்கூடாது. மறுபடியும் நீ நினைக்கிறத கொண்டு வந்துடாது, அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் நினைக்கிறேன்னு சொல்லாது, அப்படி சொல்லக்கூடாது. நீ நினைக்கிற சத்தியம் கிடையாது. ஐயோ, விக்கிறதுக்கு முன்னாடி போகக்கூடாது. அங்க ஒரு சினிமா படம் போடுறாங்க, போகக்கூடாது. அங்க ஒரு டிஜே போடுறாங்க, போகக்கூடாது இல்லையா? எப்போதும் நினைப்பா இருப்பான், கர்த்தருடைய கட்டளை மேல நினைப்பாட்டே இருப்பான். அங்க சவுண்ட் கேக்குது, டிஜே போட்டு, நீ டிஜே போடப்பா, எங்க சர்ச்சில் ஆவிக்குரிய டிஜே நடக்கும். இப்படி போயிடணும். மனுஷனை மதிக்கிற இடத்துல தான் போதனை வந்து ஏப்பசா பேரு. ஆத்மா ஆதாயம் பண்ணணும். ஆத்மா ஆதாயம் பண்ணு, மாம்சத்தை ஆதாயம் பண்ணு, என்ன பிரச்சனை இருக்குது? தவங்களுக்கு வந்து மாம்சம் தான் இருக்குது, ஆத்மா இருந்தாலும் ஓகே. எப்ப பார்த்தாலும் அவனுடைய கற்பனை நினைப்பா இருப்பான். ஐயோ வேண்டாம், இது தப்பு, இதை விட்டு ஒளிஞ்சு ஓடணும். எப்படி ஒளிஞ்சு ஓட ஆசைப்படுவோம்? வேண்டாம், நம்ம இன்னைக்கே மாட்டுவோம். மனுஷன் மாட்டி விடுவோம், இல்லைன்னா பிசாசு மாட்டி விடுவோம். வேண்டாம், ஓடுவோம். பாவம் வருது, ஓடுவோம். நினைப்பா இருப்போம். அவன் நினைப்ப பார்த்துட்டு கர்த்தர் நடனி நல்லா இருந்தா, வலி இருக்குது உனக்கு, ஆனா அந்த வலியோட கூட நீ பாவத்துல விழாம அந்த வலியை தூக்கிக்கிட்டு எனக்காக நிக்கிறியே, என் நினைப்பா இருக்கிறியே, என்னடா உனக்கு கிருபை அதுல இருந்து மாறி போடாம. அந்த வலியும் இருக்கும், ஆனா கர்த்தருடைய நினைப்பும் இருக்கும். ஒரு பக்கம் பிசாசம்ல தப்பு பண்ணிட்டு போயிட வழி இல்லைன்னு சொல்லும், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய நினைப்பும் இருக்கும். இப்ப சொல்ற அந்த நினைப்பையே நிக்கிறான், வலியும் நிக்குது, நினைப்பு இருக்குது. நிறைய பேர் தாக்கு பிடிக்க முடியாம டிஜேல விழுந்துடுறா, சினிமா பாட்டில் விழுந்துடுறா. ஒரு சில பேர் தூக்கி பிடிச்சி நடப்பாட்டே இருக்கிறா. கர்த்தாவை என்ன விழுந்துடக்கூடாதா, விழுந்துடக்கூடாதா, ஏன்னா உங்களுக்கு கிருபை என்னை விட்டு பெறக்கூடாது. சங்கீதம் 51 தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உன் நல்ல பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்துக்கூடாது, அதான் கிருபை, என்னை விட்டு எடுத்துறாதீங்க ஆண்டவரே, நான் நிக்கிறேன் ஆண்டவரே, நான் நிக்கிறேன். 5 பாயிண்ட் சொல்றேன் பாருங்க, 119 சங்கீதத்துல.
கிருபை வர்றதுக்கு தாவீது எப்படி ஓடினார் குறிச்சு வச்சு எழுதி வச்சிடுங்க. உங்க நினைப்பா இருக்கணும். இதெல்லாம் எப்பவே நினைக்கணும். நினைப்பா இருக்கிறவங்க மேல கர்த்தருடைய கிருபை வருகிறது. கர்த்தர் மேல பயந்து கர்த்தருடைய கற்பனை மேல நினைப்பா இருக்கிற மனுஷனுக்கு. சங்கீதம் 119:32 நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். என் வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருக்கும்? தாவீது சொல்றாரு, உடைய கட்டளையிலே தான் ஓடிட்டே இருப்பேன். நான் முதலாம் கட்டளையில ஓடுவேன், அப்புறமா 2வது கட்டளையில ஓடுவேன், அப்புறம் 3ஆவது கட்டளையில ஓடுவேன், 4வது கட்டளையில ஓடுவேன், 5வது கட்டளையில ஓடுவேன், 6வது கட்டளையில ஓடுவேன், 7, 8, 9, 10 கட்டளைன்னு ஓடிட்டு தான் இருப்பேன். ஏதாவது ஒரு கட்டளை நான் தேவனிடத்துல போகக்கூடாது அப்படி பிடிக்கும். ஆனாலும் நான் அந்த கட்டளையில தான் நான் ஓடுவேன். ஓடிட்டே இருப்பேன். எப்படி சொல்ல ஓடுவேன்றாரு. அதுல தான் நான் ஓடுவேன். என் கர்த்தருடைய கிருபை எனக்கு வேணும்னு அந்த கட்டளையில தான் நான் ஓடிட்டே இருப்பேன். இந்த வசனம்லாம் நிறைவேறிய இருதயத்தில் தங்காது பாருங்களேன். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், கர்த்தர் நம்மளை ஆளாக்குவார், கர்த்தர் நம்மளை பெரிய மனுஷனாக்குவார், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. இதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த கர்த்தருடைய கிருபை வேலை செய்யறதுக்கு நான் உடைய கற்பனையின் பிரமாணத்துல ஓடுவேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லை பாருங்க. நான் இதுல தான் நான் ஓடுவேன். என்னோட குடும்பமோ விலகினமோ எது வந்தா நான் இதுல தான் ஓடுவேன். நான் கற்பனையில தான் நானும் ஓடுவேன். எதுக்கு நான் ஒரு கிருபை வேணும், அதனால சொல்றாரு. அடுத்து முதல்ல ஓடுறது சொல்றாரு. நீங்க அதுலதான் ஓடணும். ஏன்னா இதை தாண்டி தான் பிசாசு வரும். புரியுது உங்களுக்கு? பிசாசு எப்படி வேலை செய்யுது? இந்த கட்டளைய கொலைய பண்ணி தான் அது நம்மளுக்குள்ள உள்ள இறங்கும். அப்ப அவர் சொல்றாரு, அவருடைய கட்டளையை நீங்க கொலைச்சிடக்கூடாது, அதை ஏடா கூடமா ஆக்கிடக்கூடாது. கட்டளைய முதல்ல பிசாசு உங்களுக்கு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவருடைய கட்டளைகளை நம்ம அசால்ட்டா நினைக்க பண்ணி அதை ஒரு கருத்து இல்லாத போல ஆக்கி அதை ஒரு ஃப்ரீயா நினைக்க வச்சு இப்படிதான் உள்ள ஏறும். நீங்க அவருடைய கட்டளையில ஸ்ட்ராங்கா நின்னுட்டீங்கன்னா பிசாசு உள்ள ஏற முடியாது. புரியுதா? நீங்க பிசாசை தடுக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற மாபெரும் கேடகம் இந்த கற்பனை தான். இந்த கற்பனை தான் பிசாசு உடைக்கும், இதை தான் சுக்குநூறாக்கும், இதைத்தான் மனசுல இருந்து எடுக்கும், இதைத்தான் உங்க கண்ணுல இருந்து எடுக்கும். நீங்க இதை மட்டும் உணவு பிடிச்சிட்டீங்கன்னா அது உள்ள வர முடியாதுன்றார். இதைத்தான் நீங்க நெஞ்சில மாட்டிக்கொள்ளன்றார். அதனாலதான் யோசுவா புத்தகத்துல இருக்குது, இந்த வார்த்தை உன் இருதயத்தை விட்டு விலகாதிருப்பதாக. ஏன்னா பிசாசு உன் இருதயத்துல வர்றதுக்கு இந்த வசனம் இல்லைன்னா உள்ள வந்துடும். நான் கர்த்தருடைய கற்பனையிலே ஓடிட்டு இருப்பேன் அப்படின்ற கற்பனை உனக்குள்ள இல்லைன்னா, வார்த்தை இல்லைன்னா டக்குனு உள்ளையாரு. பிசாசு இப்படிதான் வரும். உள்ள ஹார்ட்ல உள்ள வர்றதுக்கு முதல்ல இடம் கொடுக்க கூடாது. அவருடைய கற்பனையிலே நான் ஓடுவேன். 2 சங்கீதம் 119:33 கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பருந்தியம் நான் அதை காத்துக்கொள்வேன். அடுத்து சொல்றாரு, நம்முடைய கற்பனையில ஓடுவேன்னாரு. இப்ப சொல்றாரு எனக்கு அந்த வழியெல்லாம் போதியும். அப்படி சொல்லிக்கிட்டு அப்புறம் சொல்றாரு, முடிவு பருந்தியம் நான் அதை காத்துக்கொள்வேன். கற்பனை நான் சொல்லணும், காத்துக்கொள்ளணும். முதல்ல ஓடணும், அப்புறமா காத்துக்கொள்ளணும். கற்பனை என்னது உங்களுக்கு தெரியும், 10 கட்டளை. அது ரகசியங்களை கேட்கிறாரு. என்னதெல்லாம் இருக்கு? எனக்கு போதியும், ஆவற வரைக்கும் நான் அதை காத்துக்கொள்வேன். ஏன்? மறுபடி சொல்றேன், இதுதான் பிசாசு உங்களுக்கு வறுமையையும் கஷ்டத்தையும் கொண்டு வராமல் தடுக்கிற மாபெரும் ஃபில்டர். சாவர வரைக்கும் நான் இந்த கற்பனை தான் நடப்பேன். எவனுக்கு நான் வழி கொடுக்க மாட்டேன். இந்த ஒரு சொல்லுக்கே பரலோகராஜ்யம் உங்களை பார்க்கும். உங்களுடைய கற்பனையில ஓடுவேன் ஃபர்ஸ்ட். செகண்ட் சொல்றாரு, ஓடுறது மட்டும் இல்லை, அப்படியே ஓடி போயிட மாட்டேன், முடிவு பிறந்தே காத்து கொள்ளுவேன். இயேசுதான் கர்த்தர். அவர் ஒருவர் தான் பரலோக ராஜ்யத்தில் இருந்தவர், அவர் ஒருவர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு இறங்கி வந்தவர், அவர் ஒருவர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு ஏறி போனவர், அவர் ஒருவர் தான் பிதாவுடைய வலது பாரத்தில் வீட்டு இருக்கிறவர்ங்கிற சத்தியத்தை முடிவு பிறந்தே காத்துக்கொள்வேன். 3வது பாயிண்ட் சங்கீதம் 119:8 சொல்லுது, உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். அவர் சொல்றாரு, பிரமாணத்தை கை கொள்ளுவேன். முதல்ல ஓடுவேன், முடிவு பிறந்தே காத்துக்கொள்ளுவேன், சாவர வரைக்கும் காத்துக்கொள்ளுவேன். அந்த தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும்
இந்த பிரமாணத்தை கை கொள்வேன் நான். அதாவது எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன் நான். ஏன்னா இதுக்கு விரோதமா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அப்படி சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்றாரு, முற்றிலும் என்னை கைவிடாதே. நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதை காத்துக்கொள்ளுவேன், கை கொள்ளுவேன், இதுல ஓடுவேன், நான் விடமாட்டேன். நான் கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு தான் கிருபை வரும். நீங்க உங்க தகப்பனுக்கோ தாய்க்கோ பயந்தா கிருபை வராது. அம்மா ஒண்ணு பேசணும், அப்பா ஒன்னும். எனக்கு அம்மா ஒண்ணு பேசினா அப்பா ஒண்ணு பேசினா அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம், கர்த்தர் தான் வேணும். கர்த்தருக்கு பயப்படணும் கிருபை வரும். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிரமாணத்தை கை கொண்டா கர்த்தர் உங்களை முற்றிலும் கைவிட மாட்டார். கிருபை காத்துக்கொள்ளும். அது 4 119:15 உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். அவர் சொல்றாரு, அப்பா அதை பார்த்துட்டே இருக்கிறேன், நான் உமது வழிகளில் கண்ணோக்குகிறேன். அவர் வழி என்னது? கற்பனாவுடைய வழி, வேற வழியே இல்லை இங்க, புரியுதா? கற்பனாவுடைய வழி. இந்த கண்ணீர் கவலைகளுக்கு வழியே கிடையாது, சும்மா அது நம்ம வழியில வருகிறது. இது கற்பனை தான் அவருடைய வழி. அவர் சொல்றாரு, உங்களுடைய கட்டளைகளை தியானித்து. கட்டளைகளை தியானிக்கிறாரா? அந்த கட்டளை தான் வழி, அதான் கண்ணோக்குறாரு. முதல்ல சொல்லிட்டாரு, கட்டளைகளை தியானிக்கிறேன், கட்டளையில கண்ணோக்குறேன். கட்டளை இல்லையா? உமது கட்டளை தியானிக்கிறேன், கண்ணோக்குறேன். உமது வழியும் உம்முடைய கட்டளைகளும் தியானிக்கிறேன், கண்ணோக்குறேன். இவனை நான் நைட்டு படுக்க என்ன பண்றேன்? நான் கர்த்தாவே உம்மையன்றி வேறு தேவன் எனக்கு உண்டா இருக்க கூடாது, அதை தான் தியானிக்கிறேன். நீரை என் தேவனாய் கர்த்தர், அதை தியானிக்கிறேன். அவர் என்று வேறொரு தேவன் இல்லை என்பதை தியானிக்கிறேன். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவரை அதை தியானிக்கிறேன். 1000 தலைமுறைக்கு என்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவரை தியானிக்கிறேன். விக்கிரத்தை வழிபடும் போது, அந்நிய தேவங்களை சேவிக்கும் போது, என் பிள்ளைங்களுக்கு மேல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சாபம் வரும் என்று சொன்னீரே, அதை தியானிக்கிறேன். நான் தியானிக்கிறேன், நைட்டு முழுக்க தியானிக்கிறேன். விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, யாரை ஏமாற்றக்கூடாது சொல்றேன், தியானிக்கிறேன். தியானிச்சுட்டு காலையில எந்திக்கிறேன். நான் தியானிச்சதுல நடக்கிறேன். நான் இப்போ நம்ம கண்ணோக்குறேன், நான் அதை பார்க்கிறேன், அப்படியே பார்க்கிறேன். பார்க்கும்போது அங்க தேவையில்லாதெல்லாம் ஓடிட்டு இருக்குது, என் பாட்டுக்கு மாறிடுறேன் நான். 5ஆம் பாயிண்ட், சங்கீதம் 119:16 உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். நான் மறக்கவே மாட்டேன். அவருடைய கற்பனைய வசனத்தை மறக்க மாட்டேன். மறக்க கூடாது, என்ன செய்யணும்? 2 செய்யணும். வசனம் மறக்க கூடாது. வசனம் எத்தனை பேருடைய ஹார்ட்ல தங்குது? உங்களுடைய ஹார்ட்ல வசனம் தங்குதா? ஒரு சில பேருக்கு தான் தங்கும், நிறைய பேருக்கு தங்க. ஏன்? வசனத்தை எடுத்து போட்டுருது பிசாசு. எப்படி எடுத்து போட முடியுது? 2 விஷயம். 1, வசனம் யாருக்குள்ள தங்கும் அப்படின்னா, வசனத்தை கண்ணோக்குறவை, அதாவது வசனத்தை விடாபுடியா வாசிக்கிறவை, அதான் கண்ணோக்குற, பார்த்துட்டு இருக்கிறவை. இது பகல்ல. 2வது, கண்ணோக்குன வசனத்தை நைட்டு தியானிக்கிறவை. இவன் இந்த 2 விஷயத்தை செய்யற மனுஷனுக்குள்ளாக வசனம் இருக்குன்றார். அப்புறம் சொல்றாரு, எந்த வசனத்தை நீங்க தியானிக்கணும், எந்த வசனத்தை காத்துக்கொள்ளணும், எந்த வசனத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தர் இட்லி தருவார் சொன்னாரு, அதுல இல்ல. ஆமென். வாலாக்காமல் தலையாக்குவேன், வாக்குத்தத்தம். எதுல மனமகிழ்ச்சியா இருக்கணும்? உங்களுடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். அதாவது செம்மையா நடக்க வேண்டும் என்று சொன்னாரே கர்த்தர், அதுல மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆமென். எல்லாம் தருவாருங்க. ஆமென். நான் சொல்லுவேன், ஒரு பிள்ளை தகப்பனுடைய காசுல மனமகிழ்ச்சி அடையக்கூடாது. தகப்பன் சம்பாதிக்கிற தகப்பன் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான், அதுல மனமகிழ்ச்சியா இருக்கணும். காசு சம்பாதிச்சு கொடுப்பான். தகப்பன் நம்மளுக்கு ஒரு கற்பனை கொடுத்துருக்கிறான், அந்த கற்பனையில மனமகிழ்ச்சியா இருந்தா கர்த்தர் பின்னாடி உள்ள எல்லாம் கொடுத்துருவார். நான் எப்பவுமே தியானிப்பேன். நான் எப்பவுமே தியானிச்சுட்டு சொல்லுவேன், உன் தேவனாய் கர்த்தர் நானே, அதுல கைட்டாரிக்கிறேன். என்னை வேறு தேவர் உண்டாக்க வேண்டும், அதுல கைட்டாரிக்கிறேன். ஓய்வு நாள் ஆசரிப்பாயாக, அதுல கைட்டாரிக்கிறேன். அவருடைய நாமத்தை வினில வணங்காதிருப்பாய், வினில வணங்காதிருப்பேன். உங்களுக்கு தெரியுமா? கர்த்தரை கைவிட்டுட்டாரு, இதெல்லாம் சொல்றமே, இதான் வீணா வணங்குறது. வெயின் இங்கிலீஷ்ல வருது, தமிழ்ல வீண். அதாவது அது அவர் கர்த்தரை கைவிட்டார், அவர் என்ன பார்க்க மாட்டார், நான் கெட்டு போயிடுவேன், நான் கெட்டு போயிட்டேன், இதான் வீண். இவனுக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். நான் ஒரு காலமும் சாப்பாடு இல்லாம இருக்கும் போதும் கர்த்தர் இப்படி சொன்னது கிடையாது, சாப்பிட்ற அளவுக்கு வந்த போதும் இப்படி சொன்ன கிடையாது. கர்த்தர் நல்லவருங்க, அவர் தருவார் எனக்கு, அவர் தான் சொல்லுவேன். ஆமென். ஒரு காலம் சொல்ல மாட்டேன், கர்த்தர் நல்லவர். தாய்ந்த போய் கணம் பண்றேன்னா கணம் பண்றேன். கொலை செய்யலையா? கொலை செய்யல. விபச்சாரம் செய்யலையா? அதுக்கு முன்னாடி ஓடுறதே கிடையாது. அதுக்கு பயந்தே சபையிலே கடந்துடுறேன். பொய் சொல்றது கிடையாதா? யார்கிட்ட போய் பேசுறதே கிடையாது, அப்பதானே பொய் சொல்ல முடியும். இச்சிக்கிறது கிடையாதா? யாரையும் பார்க்கறது கிடையாது. இச்சை பெரிய ஆற்றல். எதையாவது ஒரு ஆசை கொண்டு ஒரு மனசுல இதெல்லாம் தியானிக்கும் போது
இத கண்ணோக்கி தியானிக்கும் போது, இதுல மனமகிழ்ச்சியா இருக்கும்போது, இப்போ நான் கர்த்தர்ட்ட ஒண்ணு சொல்றேன். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்பா. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இதெல்லாம் செய்வான். வசனத்த எடுத்து படிப்பான். நமக்கு இந்த சட்ட திட்டங்கள் குடுக்குதே, அதான் ரொம்ப ஃபாலோ பண்ணும். சில இடத்துல சட்ட திட்டம்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு கிடைக்கிறது கர்த்தர் தருவார். அதுக்கு வியாக்கியானம். இது கர்த்தரு, இது பொருளு, இது நீ. பொருளு 8 கிலோ, ஏசப்பா 100 கிலோ. அவர் உருட்டி விட்டாலே உன் கையில வந்துரும். அப்ப கர்த்தர் தந்துருவார். அவருக்கு லகுவா, ஈஸியா. ஆ அவரு கர்த்தரு, இவரு ஒரு பொருள் 10 கிலோ தான். நீ அங்க நிக்கிற. அவர் பொருள பார்க்கறது கிடையாது. ஏன்னா அவரு உண்டாக்குனது. ஆனா உன்னைய பார்ப்பாரு, மகா கேடேன். நீ அவருக்கு பொருள உருட்டி உன்ட கொண்டு வர முடியும். ஆனா அது உன்ட வராது. ஏன்னா நீ டுபாக்கூரு. கர்த்தருக்கு எல்லாம் செய்ய ஈஸி தான். ஆனா அதை யார்ட்ட கொடுக்கணுமோ அவர்ட்ட தான் கொடுப்பாரு. அங்கதான் பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா எல்லா ஊழியக்காரங்களும் கர்த்தருக்கு ஈஸி அவருக்கு. அது வியாக்கியானம். நான் சொல்லுவேன், கிட்டார்காரன் பிடிச்சி வியாக்கியானம், தண்ணி வச்சு வியாக்கியானம், கிளாஸ் வச்சு வியாக்கியானம், எலுமிச்சம்பழம் வச்சு வியாக்கியானம், எல்லாம் வியாக்கியானம். ஆனா கர்த்தருக்கு எல்லாம் ஓகே. ஆனா அவர் யாருக்கு கொடுப்பாருன்னு ஒண்ணு இருக்குல்ல.